ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு பசங்களுக்கு. திஸ் கோயிங் டு பி வெரி பிஸி பிளாக். மார்னிங் என்ன செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லன்ச் செய்யணும், பாக்ஸ்க்கு என்ன கட்டணும், அதுலேயே பாதி தலைவலி ஆரம்பிக்கும். இந்த கார்ன் பாருங்கள், ஒரு பக்கம் டேமேஜ் ஆகி அது ஒரு லீஃப் போட்டு ரேப் பண்ணி விற்றுட்டான். வெஜிடபிள்ஸ் எல்லாருக்கும் தெரியாது, மார்க்கெட்டில் கொண்டு வந்து இங்கே விற்றுட்டான். இந்த கார்ன் நல்லா பிடி பிடியாக பிரித்து போட்டு அது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு பட்டரு பெப்பர் போட்டு பாக்ஸுக்கு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ தான் சொன்னாலும் பசங்க தூங்கி எழுந்துச்சி பிளாங்கெட்டை மடிக்கவே மாட்டாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சைட் பை சைடு என்னுடைய வேலைகளையும் நான் பார்த்துன்னே இருந்தேன். 2 பசங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரத்துக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் கார்ன், ஒரு பக்கம் சப்பாத்தி, இன்னொரு பக்கம் எக் புர்ஜி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். 200% தெரியும். நான் என்ன தான் விதவிதமாக செஞ்சுருந்தாலும், எஸ்பெஷலி என்னுடைய பொண்ணு அதை அப்படியே கொண்டு வருவா, இல்லாட்டி கொஞ்சமே சாப்பிட்டு கொண்டு வந்திருப்பாள். கேட்டு தான் எல்லாமே பண்ணுறது. அப்போ கூட எனக்கு பெல் ஆகிடுச்சிம்மா, சீக்கிரமாக பிரேக் முடிச்சிடுச்சுமா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாள். ஹவ் டசன்ட் மேட்டர், நான் தினம் பண்ணுறது தான் பண்ணுவேன். சப்பாத்தி, எக் பொரிச்சு அவங்களுக்கு இஷ்டம். அதே மாதிரி பேக் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் மேங்கோ அண்ட் ஆப்பிள் ரெண்டுமே பாக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டுருந்தேன். பை த டைம் 2 பேருமே யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க ஸ்கூலுக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார், கூட மாட வேலை செய்கிறதுக்கு. ஆல்ரைட், அவருக்கு ஒரு கிளாஸ் அஃப்ரெஷ் கொடுத்துட்டு பை த டைம் ஸ்கூல் வேன் வந்தாச்சு. 2 பேரையும் ஸ்கூல் வேன் ஏற்றின பிறகு தான் ஆக்சுவல் எங்களுடைய டே ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்.